இப்போ நம்ம கிட்டில் பிரான்ச்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் பிரான்ச்? இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெப்போ ஒன்று க்ரியேட் பண்ண முடியும். இதில் டீஃபால்ட்டாகவே ஒரு பிரான்ச் இருக்கும், மெயின் இல்லை மாஸ்டர்னு. ஆக்சுவலாக இதை தான் நம்ம பிரான்ச்சுன்னு சொல்லுவோம். இந்த மெயின் இல்லை மாஸ்டர் பிரான்ச்சில் அந்த ப்ராஜெக்டோட ஸ்டேபிள் கோடை மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு கமிட்டும் இந்த மெயின் பிரான்ச்சில் தான் க்ரியேட் ஆகும். இந்த மெயின் பிரான்ச்சில் உள்ள இந்த கோடெலாம் இருக்குல்ல, இது எப்போவுமே ஸ்டேபிளாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் ப்ராஜெக்டோட கம்ப்ளீட்டான ஃபீச்சர்ஸோட கோடு மட்டும்தான் இதில் இருக்கும். இதில் இருக்க கோடு தான் நமக்கு லைவில் சர்வரில் ரன் ஆகும். இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு புது ஃபீச்சரோ இல்லை பக் ஃபிக்ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா டேரெக்டாக மெயின் பிரான்ச்சில் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்டில் 4 இல்லை 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாரும் ஒரே பிரான்ச்சில் ஒர்க் பண்ணால் அவங்க டெவலப் பண்ணும் போது எந்தெந்த கோடை அவங்க எழுதுனதுன்னு கூட கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரான்ச்சிங்கிற கான்செப்டே இருக்குது. இப்போ இதிலிருந்து ஒரு பக் ஃபிக்ஸோ இல்லை ஒரு புது ஃபீச்சரோ பில்ட் பண்ணணுன்னா இந்த மெயின் பிரான்ச்சை மொத்தமாக க்ளோன் எடுத்து அதுக்குன்ட்டு ஒரு புது பிரான்ச்சை க்ரியேட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த பிரான்ச்சில் இந்த ஃபிக்ஸுக்கான கோடு எல்லாத்தையும் எழுதிட்டு நம்ம கமிட் பண்ணோம்னா இதில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர மெயின் பிரான்ச்சில் அஃபெக்ட் ஆகாது. ஒன்ஸ் இந்த பக்கில் உள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மெயின் பிரான்ச்சோட அதை மர்ஜ் பண்ணிக்கலாம். இப்படி செப்பரேட்டாக பிரிக்கிறதுனால உங்களோட கோடில் கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகாது, ஈஸியாக மெயின்டைனும் பண்ண முடியும். இப்போ இந்த பிரான்ச் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ரெப்போ இருக்குது, அதில் மெயினுங்கிற டிஃபால்ட் பிரான்ச் இருக்கும். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு கமிட்டும் நம்ம கிட் கமிட் 1ன்ட்டு நான் போட்டேன்னா ஸோ அந்த கமிட் 1 மெயின் பிரான்ச்சில் க்ரியேட் ஆகும். ஸோ ஹெட்டு இதை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு கமிட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதிலிருந்து 2வது கமிட் நமக்கு க்ரியேட் ஆகும், அந்த ஹெட் அதுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இப்போது இந்த மெயின் பிரான்ச்சில் இது ஒரு ஸ்டேபிள் கோடுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு பக் இருக்குது, இந்த பக்கை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த மெயின் பிரான்ச்லேயே அந்த கோடெலாம் பண்ணாமல் இதிலிருந்து ஒரு நியூ பிரான்ச்சை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கான கமெண்ட் தான் இந்த கிட் பிரான்ச்சுங்கிற கமெண்ட். அதுக்கப்புறம் எந்த பிரான்ச் நேமில் வேணுமோ அந்த பிரான்ச் நேமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த நேமில் ஒரு புது பிரான்ச்சை இதிலிருந்து நமக்கு க்ரியேட் ஆகும். இப்போ இந்த கமிட்டில் நமக்கு மெயின் பிரான்ச்சும் இருக்குது, பக் ஃபிக்ஸுங்கிற பிரான்ச்சும் இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம மெயினில் தான் இருக்கோம், இந்த ஹெட்டு மெயினை தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ இதிலிருந்து இந்த பிரான்ச்சுக்கு நம்ம மாறணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது, கிட் செக் அவுட். அந்த பிரான்ச்சோட நேமை நம்ம கொடுத்தோம்னா ஸோ இது இந்த பிரான்ச்சில் இருந்து பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சுக்கு அது மாறிடும். இப்போ இனிமேல் நம்ம ரைட் பண்ணுற எல்லா கோடும் இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சுக்குள்ளார தான் கமிட் ஆகுமே தவிர மெயின் பிரான்ச்சில் கமிட் ஆகாது. ஸோ இப்போ நான் இன்னொரு கமிட்டை க்ரியேட் பண்ணுறேன், கமிட் 3ன்னு. இப்போ இது பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சுக்கு கீழே க்ரியேட் பண்ணும், அந்த ஹெட்டு அதுக்கு மூவ் ஆகிடும். இப்போ நம்ம இன்னொரு கமிட் பண்ணலாம், கமிட் 4ன்ட்டு. அதுவும் இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சில் க்ரியேட் ஆகி அந்த ஹெட்டு மூவ் ஆகிடும். இப்போ இந்த பக் ஃபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோடை நான் மெயின் பிரான்ச்சோட மர்ஜ் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது? வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு மெயின் பிரான்ச்சுக்கு போகணும், அந்த மெயின் பிரான்ச்சுக்கு போயிட்டு அதிலிருந்து இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சை மர்ஜ் பண்ணுங்கிற கமெண்டை கொடுத்தா போதும், மர்ஜ் ஆகிடும். இப்போ ஒரு பிரான்ச்சிலிருந்து இன்னொரு பிரான்ச் போகிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கிட் செக் அவுட் மெயின் நம்ம கொடுத்தோம்னா ஸோ இப்போ இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சிலிருந்து நமக்கு மெயின் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சை மெயின் பிரான்ச்சோட மர்ஜ் பண்ணுறதுக்கு கிட் மர்ஜ், அப்புறம் எந்த பிரான்ச்சை மர்ஜ் பண்ண போகிறோமோ அதை நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்க எல்லா கமிட்ஸையும் ஸோ இந்த மெயின் பிரான்ச்சில் அது மர்ஜ் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு மெயின் பிரான்ச்லேயும் அந்த கோடு வந்துடும், அது இல்லாமல் பக் ஃபிக்ஸ் ஒரு பிரான்ச்லேயும் தனியாக அந்த கோடு இருக்கும். இப்போ இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு அந்த பிரான்ச் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே அது தேவையில்லைன்னா அதை டெலிட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரான்ச்சஸை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் மெயின் பிரான்ச்சில் மட்டும்தான் எல்லா கமிட்டையும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலிருந்து ஒரு நியூ பிரான்ச்சை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி மர்ஜ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்பவும் போல் இப்போ கமாண்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை யூஐயில் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ கீழே இந்த டெர்மினலில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் போய் பாருங்கள், 3 கமிட் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மெயின் பிரான்ச்சில். இப்போ இதிலிருந்து பக் ஃபிக்ஸுக்குன்னு ஒரு நியூ பிரான்ச்சை க்ரியேட் பண்ணலாம். கிட் பிரான்ச் பக் ஃபிக்ஸுங்கிற நேமில் ஒரு பிரான்ச்சை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்டர் பண்ணோன்னா இதுக்குன்ட்டு ஒரு பிரான்ச் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ அதை செக் பண்ணி பார்க்க கிட் பிரான்ச்சின் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும்,
உங்களுக்கு அந்த பக் ஃபிக்ஸுங்கிற பிரான்ச் கிரியேட் ஆகியிருக்கிறது தெரியும். இப்போ நம்ம மெயின் பிரான்ச்சில் இருக்கோம், அதனால தான் இந்த ஸ்டார், இந்த பாயிண்டர் வந்து இந்த மெயினில் இருக்கிறதா காமிக்குது. அது இல்லாமல் பக் ஃபிக்ஸ்ன்ட்டு ஒரு புது பிரான்ச்சு கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த மெயின் பிரான்ச்சில் இருந்து பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்? கிட் செக் அவுட், அதுக்கப்புறம் அந்த பிரான்ச் நேம் பக் ஃபிக்ஸ், இதை கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல ஸோ மெயினில் இருந்துச்சு இது வரைக்கும், இப்போ பக் ஃபிக்ஸ்ன்னு மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிட் பிரான்ச் கூட நம்ம போட்டு பார்க்கலாம். கிட் பிரான்ச்சு நம்ம போட்டு பார்த்தோம்னா தெரியுதா, இந்த மெயினில் இருந்து பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சுக்கு இப்போ மாறிடுச்சு. இப்போ நம்ம எழுத போகிற ஒவ்வொரு கோடும், அதில் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு கமிட்டும் இந்த பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சில் தான் சேவ் ஆகும். இப்போ நியூ ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன், bugfix.txt ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். இதில் ஃபிக்ஸ்டு பக்குன்ட்டு சும்மா கொடுத்துக்கலாம். இப்போ சோர்ஸ் கண்ட்ரோல் போய் செக் பண்ணி பாருங்கள், சேஞ்சஸில் இந்த ஃபைல் காமிக்கும். இதை நான் ஆட் பண்ணி இதை கமிட் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ்டு பக்குன்ட்டு சும்மா போட்டுக்கிட்டு கமிட்டுன்னு கொடுத்தோம்னா நமக்கு கமிட் ஆகிடும். ஆனால் இந்த கமிட் பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சில் தான் இருக்குமே தவிர மெயின் பிரான்ச்சில் இருக்காது. இப்போ கோடுக்கு போயிட்டு நான் மெயின் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். கிட் செக் அவுட் மெயின்னு நம்ம கொடுத்தோம்னா மெயின் பிரான்ச்சுக்கு மாறிடும். தெரியுதா, இங்கே ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஒரு பிரான்ச்சை க்ரியேட் பண்ணி அதில் கமிட் பண்ணுற கோடு எல்லாம் அந்த பிரான்ச்சில் மட்டும்தான் இருக்கும், இன்னொரு பிரான்ச்சில் அஃபெக்ட் ஆகாது. இப்போ மறுபடியும் அந்த பிரான்ச்சுக்கு நம்ம போனோம்னா அந்த கோடெல்லாம் நமக்கு வந்துடும். தெரியுதா, பக் ஃபிக்ஸுங்கிற அந்த கோடு வந்துருச்சு. இப்போ நம்ம பக்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மெயின் பிரான்ச்சோட நம்ம மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது? திருப்பி மெயின் பிரான்ச்சுக்கு போகணும். கிட் செக் அவுட் மெயின். இதுக்கப்புறம் எந்த பிரான்ச்சை மெர்ஜ் பண்ண போகிறோமோ மெர்ஜ் கமாண்டை யூஸ் பண்ணி ரன் பண்ணணும். கிட் மெர்ஜ் பக் ஃபிக்ஸ். ஸோ நான் இப்போ என்டர் பண்ணனா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தெரியுதா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மெத்தடில் இந்த பக் ஃபிக்ஸ் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயின் பிரான்ச்சில் இப்போது இன்டகிரேட் ஆகிடுச்சு. இதை தான் நம்ம மெர்ஜ்னு சொல்லுவோம். ஒன்ஸ் ஒரு ஃபீச்சரோ பக்கோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை மெயின் பிரான்ச்சோடையோ இல்லை அதுக்கு என்ன பிரான்ச்சில் நம்ம மெர்ஜ் பண்ணணுமோ அந்த பிரான்ச்சோடையோ நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த பிரான்ச் தேவையில்லை. அதை டெலீட் பண்ணணுன்னா கிட்டு பிரான்ச் -d அதுக்கப்புறம் பக் ஃபிக்ஸ், இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் டெலீட் பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம், நம்ம எந்த பிரான்ச்சில் இப்போ கரண்ட்டாக இருக்கிறோமோ அதில் இருந்துக்கிட்டே அதே பிரான்ச்சை நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. வேற ஒரு பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டு தான் நம்மளால் டெலீட் பண்ண முடியும். இப்போ நம்ம மெயின் பிரான்ச்சில் இருக்கோம், பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சை இதிலேருந்து டெலீட் பண்ணுறோம். தெரியுதா, இப்போது டெலீட்டட் பிரான்ச் பக் ஃபிக்ஸ். ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணியாச்சு. இப்போ இதை யூஐயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இங்கே மெயினுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா என்னென்னலாம் பிரான்ச் இருக்குது அது எல்லாத்தையுமே இங்கேயே காமிக்கும். இப்போ நியூ பிரான்ச்சுக்கு கிரியேட் நியூ பிரான்ச்சுன்ட்டு இதை கிளிக் பண்ணோம்னா அதோட பிரான்ச்சோட நேம் காமிக்கும். நான் ஃபீச்சர் 01ன்ட்டு ஒரு ஃபீச்சர் பிரான்ச்சை கிரியேட் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ணோன்னே நமக்கு ஃபீச்சர் 1 பிரான்ச்சுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்சும் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிரான்ச்சில் நமக்கு தேவையான கோடெல்லாம் நம்ம எழுதலாம். feature.txt ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபீச்சர் இஸ் கம்ப்ளீட்டன்ட்டு இதில் சும்மா போட்டுக்கிறேன். இப்போ ஒரு கமிட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஃபீச்சர் 01 இஸ் கம்ப்ளீட்டட்னு நான் அதில் டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்து கமிட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு போகலாம். அதுக்கு இங்கே இருக்கிற ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெயினுங்கிறத கிளிக் பண்ணோம்னா மெயின் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். இப்போ நமக்கு அந்த feature.txt இல்லை பாருங்கள், டெலீட் ஆகிடுச்சு. இங்கே அந்த ஃபைலும் இருக்காது மெயின் பிரான்ச்சில். இப்போ அதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+P நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிட்டோட எல்லா கமெண்ட்ஸும் உங்களுக்கு இங்கே வரும். இதில் மெர்ஜ்ன்ட்டு நான் டைப் பண்ணுறேன். தெரியுதா, கிட் மெர்ஜுங்கிறத ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த பிரான்ச்சை இப்போ இதோட மெர்ஜ் பண்ணணும்னு கேட்குது. இந்த மெயின் பிரான்ச் இல்லாமல் இப்போதைக்கு ஃபீச்சர் பிரான்ச் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே காமிக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணோம்னாவே இப்போ அந்த பிரான்ச் இதோட மெர்ஜ் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த feature.txtங்கிற இந்த கோடும் நமக்கு மெர்ஜ் ஆகி இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த பிரான்ச்சை டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் அந்த கமாண்டுக்கு போய்க்கணும். Ctrl+Shift+P. ஸோ இதுக்கு போயிட்டு இதில் ஆப்ஷன் காமிக்கிது பாருங்கள், கிட் டெலீட் பிரான்ச்சுன்ட்டு. சப்போஸ் வரலைன்னா டெலீட் பிரான்ச்சுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ ரிமோட் பிரான்ச் கிடையாது, டெலீட் பிரான்ச். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்னலாம் பிரான்ச்சஸ் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணோம்னா அது டெலீட் ஆகிடும். இப்போ மறுபடியும் போய் பாருங்கள், அந்த பிரான்ச் இங்கே காமிக்காது. ஸோ இப்படி தான் யூஐ யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதுலேயும் பண்ண முடியும்.